வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு பெருசாக குரல் கொடுத்தீங்க. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பே கேள்விக்குறியாக இருக்குது. ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் இப்போயே கேட்டால் எப்படி தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாகும் இப்போ சொல்கிறீங்க. அப்போ நடந்த தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் திமுக அரசு பொறுப்பாக்கிறீங்களா? அதையும் பொறுப்பாக்கிறீங்க. போதை மருந்து விற்கிறத எக்ஸ்போஸ் பண்ணவனை முந்தானத்தை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பையனை கௌதம்னு நினைக்கிறேன், ஒரு பேருக்கு அவனை கொலை பண்ணிருக்காங்க அவனை. அப்போ அப்போ உங்கள் போலீஸ் என்ன பண்ணுது? இந்த வாக்குறுதி என்னாச்சு? நான் வந்து செய்யக்கூடிய வாக்குறுதியை தான் நான் சொல்லுவேன், செய்யாத வாக்குறுதி சொல்ல மாட்டேன். கரெக்டு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? 100% கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கே 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. ஏற்ற அடுத்த நிமிடமே எல்லாம் நடக்கும். வைகோ அவ்வளோதான். வைகோ திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டார், அவ்வளோதான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்னும் கொஞ்ச நாள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவோட அந்த 4 தொகுதிகளோடு சேர்ந்து அந்த 2 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிட்டு தேர்தலை சந்திப்பாங்க. அவங்க கூட அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தின அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார் அப்படின்னார். அவரே பேச்சுவார்த்தை நடத்தின ஒருத்தரே சொன்னார், எங்கள் தோழர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் இனிமே தேர்தலே முடியலைன்ற மாதிரி நீங்கள் இன்னும் தேர்தல் பேச்சே பேசியிருந்தீங்கன்னா போறாது. நீங்கள் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. என்ன பர்ஃபார்ம் பண்ணலையோ அதை பேசுங்க, ஏன் பண்ண முடியலையோ அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தீங்களோ அந்த அள்ளுச்சில்லு பேசலாம் விட்டுடணும். ஆக்சுவலாக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் முதலமைச்சராகி முதல் பேச்சு திருச்சியில் பேசினார். அதுக்கு ஆஃப்ரண்ட்டாக ஆராசா, திமுகவை சார்ந்த ஆராசாவும் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து பேசியிருக்காரு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது வந்து இந்த ஆட்சிக்கு வந்து இந்த குறுகிய நாளில் கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட இந்த நாளில் வந்து பல விஷயங்கள் நாட்டில் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலேருந்து பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து பல விஷயங்கள் நடக்குது. பல விமர்சனங்கள் வருது. அதிமுக குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ விஜயுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்ற பற்றின விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சிகள்கிட்டேருந்து வருது. அவர் என்ன சொல்கிறாரு, 6 நாள் கூட வெயிட் பண்ண முடியல, இவங்க 6 மாதம் எங்கே வெயிட் பண்ண போகிறாங்க, என்னை பற்றி இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பண்ணி வச்ச அலங்கோலத்தினால தான் என்னால் ஆட்சி ஒழுங்காக நடத்த முடியல, ஃபண்ட்ஸ் இல்லாதனால எல்லாம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்னு திமுக மேலே பழிய போடுறாரு. அதுதான் ராஜா கேட்குறாரு, எத்தனை நாள் நீங்கள் திமுக குறை சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கேட்குறாரு. விஜயோடைய பேச்சுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதல்வர் தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசினது இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து பேசுறது இருக்குல்ல, இந்த என்ன கலாய்க்கிறது இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சை கையில் எடுத்து அவர் பேசினார். ஆக்சுவலாக முதலமைச்சர் ஆன பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாரு, வாயில் நல்லா வந்துட போகுது அப்படின்லாம் பேசுகிறார். ஆக்சுவலாக ஒரு முதலமைச்சர் அப்படின்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து அள்ளுச்சில்லு அது மாதிரிலாம் பேசுகிறார். இந்த அள்ளுச்சில்லாம் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இந்த அள்ளுச்சில்லாம் குறுக்க வந்தால் ஏதாவது ஆச்சுன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு. இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தேர்தலும் போது நீங்கள் பேசினா பரவாயில்ல, தேர்தலுக்கு முன்னாடி பேசினா பரவாயில்ல, இவங்க பிகம் சீஃப் மினிஸ்டர். உங்கள் பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் அரசியல் எதிரிகளை தாக்குறது கூட அதில் ஒரு கண்ணியம் இருக்கணும். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்னபடி நீங்கள் பண்ணலை. நீங்கள் ஆக்சுவலாக அது இப்போ என்ன சொல்ல, ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் வாங்கணும் அப்படி இப்படி இப்போ புதுசாக கதை சொல்கிறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு பெருசாக குரல் கொடுத்தீங்க. இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பே கேள்விக்குறியாக இருக்குது. ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் இப்போயே கேட்டால் எப்படி தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாகும் இப்போ சொல்கிறீங்க. அப்போ நடந்த தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் திமுக அரசு பொறுப்பாக்கிறீங்களா? அதையும் பொறுப்பாக்கிறீங்க. அதனால் திமுக கவர்மெண்ட்டை நீங்கள் குறை சொல்லிட்டீங்க. போதை மருந்து போதை பொருள் அது நீங்கள் நடக்கிற குற்றங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியில் அந்த இதெல்லாம் போதை மருந்து தான் காரணம். ஆக்சுவலாக இப்போது இங்கே கோயம்பேட்டில் நடந்த சம்பவம்லாம் தண்ணி போட்டு தான் போயிருக்காங்க. போதை தான் எல்லாமே, அதில் தான் எல்லா குற்றங்களும் நடக்குது. அதை அவங்களால நிறுத்த முடிஞ்சுதா? இல்லை பழைய அதிகாரிகள் இருக்காங்க, இப்போ நாங்கள் அதிகாரிகளாக மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த அதிகாரிகள் தான் பழைய ஆட்சியிலையும் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க. இப்போ அருண் தான் போலீஸ் கமிஷனர் இருந்தார், அவருக்கு நீங்கள் நல்ல போஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க, லஞ்ச ஒழிப்பு. அவர் என்ன ஒன்றும் இல்லாததுக்காக தள்ளி விட்டீங்க. அவங்களும் முக்கியமான இடத்துல தான் இருக்காங்க, நீங்களும் முக்கியமான இடத்துல தான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய ஆட்சியை பற்றின ஆட்சிக்கு வந்துட்டோம், அது அவரே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி சார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, திருச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொடுத்துருக்கலாம் கரெக்ட். ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து முழுசாகவும் அவரை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ஒரு பெரும்பான்மை போட்டாங்கன்றது உண்மை, முழுசாகவும் அவரை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லைன்றது உண்மை.
அதே சமயம் வந்து இவர் திமுகவே எத்தனை நாள் பழி சொல்லிட்டு இருக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நீங்கள் வந்து அவர் ராஜா கரெக்டாக சொல்கிறார். அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் விமர்சனம் பண்ணாத இருக்கோம்னா எதை விமர்சனம் பண்ணாத இருப்பாங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதை எப்படி நிறைவேற்றுறீங்க, அதுக்கான காலகட்டம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் தான் விமர்சிக்காத இருப்பாங்களே தவிர, இல்லை பட்ஜெட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி நாட்டில் வந்து பல அசம்பாவிதங்கள் நடக்கும்போது உங்கள் தாவேக்க ஆட்களே வந்து பெண்களை கடத்தின்னு போயிட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அதெல்லாம் வந்து மக்கள் கேட்காது இருப்பாங்களா? இல்லை திருநெல்வேலியில் வந்து ஜாதி பிரச்சனை காரணமாக இப்போ உள்ள போதை மருந்து சாப்பிட்டு உள்ளே வந்து அடித்து கொலை பண்ணுற விஷயங்களை கேட்காது இருப்பாங்களா? அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் ப்ளோ பண்ணி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. திமுக கவர்மெண்ட்டில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். திமுக கவர்மெண்ட்டில் 3 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ தெருக்கு சந்துக்கு சந்து போதை மருந்து வீட்டுக்கு வீடு போதை மருந்து வித்துருக்காங்கன்னா இன்றைக்கி போங்க, இன்றைக்கி வேசர்பாடியில் அதே தான் வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள். ஒரு பையன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணான் போலீஸுக்கு, அவனை அடித்து கொலை பண்ணிருக்கானுங்க. போதை மருந்து விற்கிறத எக்ஸ்போஸ் பண்ணவனை முந்தானத்தை அடித்து கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பையனை கௌதம்னு நினைக்கிறேன், அது ஒரு பேருக்கு, அவனை கொலை பண்ணிருக்காங்க அவனை. அப்போ எங்கே அப்போ உங்கள் போலீஸ் என்ன பண்ணுது? நீங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். பட் இதெல்லாம் கேட்காத எப்படி இருப்பாங்க எதிர்கட்சிகள்? உங்கள் வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றலைன்றதை விட கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஃபைனான்சியல் பொசிஷனை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு முடிவு எடுப்பீங்கன்ட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது கேட்காத இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவர் என்ன சொல்கிறார், மக்கள் நான் தான் தலைவர்ன்ற ரேஞ்சில் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கே நான் தான் தலைவர். உங்களை இப்போ தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்கள் மெஜாரிட்டி கூட வரல. நீங்கள் வந்து இப்போ தான் முதல் எலெக்ஷன் வின் பண்ணிருக்கீங்க. நீங்கள் எப்படி உங்களை தமிழ்நாட்டுக்கு தலைவர்னு சொல்ல முடியும்? இன்னும் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் இருக்கார், எடப்பாடி முன்னாள் முதல்வர் இருக்கார். அவரை நீங்கள் அல்லு சில்லு அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறீங்க. மற்றும் பலர் அப்படின்னு அவர் சொல்கிறீங்க. அவங்க ஏதோ அதிமுக என்ற கட்சியே இங்கே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. அதிமுக என்ற கட்சிக்கு அந்த தலைமை வேணால் வந்து பலவீனமாக இருக்கலாமே தவிர அந்த கட்டுமானம் அப்படியே இருக்குல்ல, ரெட்டைலை மேலே உள்ள அந்த கிரேஸ் அப்படியே இருக்குல்ல. 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். அதிமுக 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க தனியாகவே. கண்டிப்பாக அவங்க கூட்டணி இல்லாமல் கூட்டணியோடு சேர்ந்து 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ 1 கோடியை ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்போது நீங்கள் அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஆளுங்களை இழுக்கிறீங்கன்றது வேற விஷயம். அது உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, மெஜாரிட்டி இல்லை, அதுலேருந்து ஆட்களை இழுக்கலான்ற ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அது இழுக்கிறத ட்ரை பண்ணுறீங்க, இழுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணீங்க. கடைசியில் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்தவுடனே அதில் ஒரு பிளாக் வந்தது. அவங்க பிளாக் வந்தவுடனே என்ன பண்ணுறீங்க, இப்போ சில பேரை ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே கொண்டுறீங்க நீங்கள். அது மாதிரி இன்னும் பல பேரை கூட நீங்கள் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து குதிரை பேரம் நடத்துறீங்கன்னு உங்களை பார்த்து குறை சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் கட்சி மெஜாரிட்டி சேர்றதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கும்போது அதுவும் உங்கள் மேலே ஒரு கருப்பு புள்ளியாக வருது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் தான் புதிய அதிமுகன்றீங்க, நீங்கள் தான் புதிய அதிமுகனா அப்போ அதிமுக உடைக்கிறது உங்கள் நோக்கம்ன்றது தெரிஞ்சு போச்சு இல்லை? அதிமுகவில் இருக்கிறவங்களாம் இழுத்து அதை உடைக்கிறது தான் நோக்கம். அதிமுகவோட செல்வாக்கு இழக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி தான் காரணம்னு இந்த நிர்மல்குமார் சொல்கிறாரு. அது எடப்பாடி காரணமாக இருக்கலாம், பட் அதை உடைக்கிறது ஏன் பண்ணுறீங்க? அதிமுக உடைக்கிறது ஏன் பண்ணீங்க? 25 பேரை உடைச்சி நீங்கள் கொண்டாந்து உங்களுக்கு நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சு எல்லாமே பண்ணீங்க. அவங்கள நீங்கள் போய் சந்திச்சிங்கல்ல, அவங்கள தனியாக போய் நீங்கள் சந்திச்சிங்களா? அது காட்டுற விஷயம் என்ன, அது சொல்கிற விஷயம் என்ன ஆக்சுவலாக? அப்போ ஒரு கட்சியில் புலவரதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா? அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது நீங்கள் ஏற்றுனீங்கல்ல, அவங்கள போய் சந்திச்சிங்கல்ல. ஸோ மொத்தத்தில் அவர் விஜயை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து அரசு ரீதியில் பார்க்கும்போது அவர் என்ன மாதிரி செயல்படுறாரு வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்குது சார். 2,500 ரூபா பெண்களுக்கு மட்டும் அவர் சொல்லலை. அவர் வந்து அண்ணன் சீர்னு சொல்லிட்டு 8 கிராம் நகை மேரேஜுக்கு பட்டு புடவை, அப்புறம் தாய்மாமன் சீர்னு இது ரிங்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனோட பையன் அல்லது பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வருஷத்துக்கு ஒரு ரூபா 15,000 ரூபா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், இதெல்லாம் நீங்கள் 6 சிலிண்டர், இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலைன்னா மக்கள் உங்களுக்கு அடுத்த வாட்டி எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் திமுக பார்த்து கேட்டீங்கல்ல, நீங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்களா? இந்த வாக்குறுதி என்னாச்சு? நான் வந்து செய்யக்கூடிய வாக்குறுதியை தான் நான் சொல்லுவேன், செய்யாத வாக்குறுதியை சொல்ல மாட்டேன். கரெக்டு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? 100% கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கே 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. ஏற்ற அடுத்த நிமிடமே எல்லாம் நடக்கும். நீங்கள் 200 யூனிட் கொடுத்தது வேறு விஷயம். 200 யூனிட் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? 500 யூனிட் வரையும் பயன்படுத்துகிறவனுக்கு தான் அந்த பெனிஃபிட். 501 யூனிட் போயிட்டீங்கன்னா உங்கள் கதை கந்தலாயிடுது. அவ்வளோதான். ஏகப்பட்ட ஸ்லாபில் வந்து எங்கேயோ போயிடுது உங்கள் இது. அப்போ நீங்கள் இதெல்லாம் யாரை எப்படி வாங்கி இங்கேருந்து வாங்கி இப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் 1000 ரூபா இப்படி கொடுத்துட்டு இப்படி சாராய கடையில் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல. வெல்டன் சிட்டியில் என்ன பண்ணுறீங்க? 500 யூனிட்டுக்கு மேலே அவன்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்லாப் அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு 200 யூனிட் இப்படி கொடுக்குறீங்களா நீங்கள்?
அது இருக்குல்ல. அப்போ விவசாயிகளுக்கு என்ன 5 ஏக்கருக்கு 100% தள்ளுபடி. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 50,000 ரூபாய் தள்ளுபடி. ஒவ்வொரு 5 ஏக்கருக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு சார். நீங்க வெறும் 50,000 தள்ளுபடின்றீங்க. கிட்டத்தட்ட 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்றாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நேற்று. 36,000 கோடி. நீங்க என்ன 2,444 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு அதை பெருசா பேசிட்டு இருக்கீங்க. கடைசியில் பார்த்தா விவசாயி சொல்றா எனக்கு 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி வருதுன்னா பெரிய விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களாம். அதை சிறு குறு நடுத்தர விவசாயம் பிரிக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல வாக்குறுதியில? 5 ஏக்கருக்கு கீழே 5 ஏக்கருக்கு மேல. ஆனா நீங்க கொடுக்கும்போது இந்த கடன் ரத்து பண்ணும்போது அவரை வந்து சிறு குறு விவசாயம் மாத்துறீங்களே. ஏன் மாத்துறீங்க? மாத்திட்டு 50,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்றீங்களே. நீங்க சொன்னது ஏக்கரேஜ் கணக்குல தானே பார்க்கணும். ஏக்கரேஜ் கீழே இருந்தா 100% தள்ளுபடி. இப்போ என்ன பண்றீங்க? நீங்க வந்து 50,000க்குள்ள இருந்தா அப்படின்னு 50,000 தள்ளுபடி, 50,000 வரை தான் தள்ளுபடி. அப்போ 100% வராது. அவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் 100% தள்ளுபடி வருதா? வரலையில்ல. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது தான் கேள்வி வருது. தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் கேள்வி கேட்குறான். நீங்கள் எதுவுமே இல்லாத கருப்பு கோட்டு போட்டுன்னு வந்து கருப்பு கோட்டு போடுறதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. நான் போடக்கூடாதா கருப்பு கோட்டு? நீ கருப்பு கோட்டு போடுங்க, இல்லை வெள்ளை கோட்டு போடுங்க, பட்டு வேட்டி போடுங்க, பட்டு சட்டை போடுங்க, இல்லை சீட்டுக்கு பின்னாடி வெள்ளை டவலை போடுங்க, நீங்கள் எல்லாம் டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுங்க. இதெல்லாம் நியூஸ் ஆக்குறீங்கல்ல. இதெல்லாம் நியூஸ் ஆக்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் விவசாயிகள் விஷயத்தில் இதை பண்ணுறீங்களா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன பதில்? ஏன் என்னால் கொடுக்க முடியல? சொல்லுங்கள். நீங்கள் ஏன் மீட்டிங்கில் பேசுனீங்களா? ஏன் கொடுக்க முடியல? நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளை பற்றி ஏன் பேச மாட்டேன்னீங்க? பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தீங்களே, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்னீங்க? அதுதான் ராஜா கேட்குறாரு. பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தீங்களே, என்ன சொன்னார் பிரைம் மினிஸ்டர்? ஏன் அமித்ஷாவை பார்க்கல? அதுக்கு என்ன காரணம்? ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்தீங்களே, உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நிதி என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க? கல்வி நிதி என்னாச்சு? ஜல்ஜீவனில் கொடுக்க வேண்டிய நிதி என்னாச்சு? திட்டங்களுக்கு பல நிதி கொடுக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் என்னாச்சு? அதை பற்றி பேசுங்க. அப்போ மத்திய அரசு கொடுக்கறதுக்கு மனநலம், மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணுங்க. மத்திய அரசை பற்றி வாயே திறக்காது வாயை மூடி நிற்கல. என்ன விஷயம்? காங்கிரஸை வந்து கூட்டணியில் சேர்த்துணுன்னு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எவ்வளோ பல விஷயம் இருக்கு. முக்கியமாக இங்கே ஆராசா ஒரு கவுண்டருக்கு ஒன்ன விஷயம் வந்து 2 விஷயம் சார். முதலமைச்சர் பேசின அந்த பேச்சு என்னன்னா கவர்ச்சியை காட்டியா அப்படின்ட்டு ஒரு ஃபில் பண்ணுறதுக்கான இடத்த ஒரு கேப்பை கொடுக்குறாரு. என்னென்னா அப்படியா நினைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை. இன்னொன்று திமுக குடும்பம் உங்களோட தோல்வியை எங்கே போய் பார்க்குறீங்க? அதுக்கு எங்கேயும் கிடையாது. திமுக உங்கள் குடும்பம் அப்படி தான் விஜய் பேசுகிறாங்க. அது அது எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த இல்லை சார், அதாவது வந்து அவருடைய பிரச்சாரமே ஒரு முதலமைச்சராக தன்னை இல்லை அவர் மறந்துட்டாரோ? தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரம் எப்படி அமைஞ்சதுன்னா வந்து மன்னராட்சி குடும்பாட்சின்னு தான் பிரச்சாரம் பண்ணார். அது திமுக வந்து உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதனால் அப்படி பேசினார். பாஜகவும் அப்படி தானே பேசினாங்க. அதனால் வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறமும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஏன் தோத்தோன்னு கேட்குறீங்க, தொண்டர்களை ஏன் கேட்குறீங்க? போய் உங்கள் குடும்பம் தான் காரணம், உங்கள் குடும்பத்தில் வாரிசு அரசியல் வச்சுருக்கீங்களா, அதுதான் காரணம்னு அவர் சொல்கிறாரு சார். அவர் ஆக்சுவலாக அந்த விஷயத்தை மாற்றலை. திமுகவை பொறுத்தவரையும் அந்த திமுக அட்டாக் மாறலை. ஆனால் திமுக வந்து தூரசக்தி, பாரசக்தி, தீர்ந்து போன சக்தி எல்லாமே சொல்கிறார். தூர்ந்து போன சக்தியெல்லாம் சொல்கிறார். ஆனால் போட்டி யாருக்கு? டிவிகாவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான். அப்போ தூர்ந்து போன சக்தியோட எதுக்கு உங்களுக்கு போட்டி? நான் கேட்குறேன். தீர்ந்து போன சக்தியோட ஏன் போட்டி உங்களுக்கு? அது ஒன்றுலேருந்து போக வேண்டியது தானே. எதுக்கு அதோட போட்டி போடுறீங்க தேவையில்லாமல்? அவருக்கு திமுகவை பற்றி ஒரு இது இருக்குது. அதாவது திமுக வந்து நம்ம ஒரேடியாக ரைட்டாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு கையில் இருக்குது. அதே சமயம் திமுக விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி எப்படி மன்னராட்சி குடும்பாட்சி சொன்னாரோ அதே மாதிரி இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த குடும்பம் தான் தோல்விக்கு காரணம்ன்றதை அவர் சென்ட்ரலைஸ் பண்ணுறார். ஆனால் அந்த குடும்பம் தான் தோல்விக்கு காரணம் அது அந்த கட்சிக்காரங்க முடிவு பண்ண வேண்டியது சார். இப்போ உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணி அடுத்த வாட்டி தோத்தாங்கன்னா அப்போ திமுகலையும் ஒரு குரல் வரும். திமுகலையும் குரல் வரும். திமுகவில் இப்போ உதயநிதி ஏற்றுக்கிறாங்க. இப்போ உதயநிதி திமுகவை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த தோல்வி இப்போ தான் ஸ்டாலின் தலைமையில் தோல்வி வந்திருக்கு. உதயநிதி தலைமையில் தோல்வி வந்ததுன்னா கேள்வி கேட்பாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமையில் தோல்வி வந்தோன்னா அவர் 3 வெற்றியை கொடுத்ததுனால இப்போ அவர் தலைவரை அங்கீகரித்து கேள்வி கேட்காத விட்டுருக்காங்க. இதுவே வந்து இப்போ எடப்பாடியை கேட்கலையா? பொதுக்குழு கூட்டுங்க விவாதிங்கன்னு கேட்குறாங்கல்ல. அது மாதிரி குரல் திமுகவில் வரல. ஏன் வரலைன்னா 3 தடவை வெற்றியை கொடுத்துட்டாரு ஸ்டாலின். இந்த தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனால் உதயநிதி விஷயத்தில் அவர் வெற்றியே கொடுக்கல, தோல்வி தான் தடுவுற வச்சுக்கோங்க. அவரை நோக்கி கேள்வி வரும். இந்த வாரிசு பின்னாடி அடுத்தது இந்த மன்னராட்சி குடும்பாட்சியெல்லாம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ அவரை கேள்வி கேட்பாங்க. உதயநிதி வந்து வெற்றியை காட்டாமல் தோல்வியை காமிச்சார்னா அவரை நோக்கி கேள்விகள் கண்டிப்பாக எழுப்பப்படும். அதில் சந்தேகமே கிடையாது. அதை தான் அவர் சொல்லி காமிக்கிறார். அதாவது அவருக்கு பொறுத்த மட்டும் என்னன்னா விஜய்க்கு எதிர்காலத்தில் திமுக உதயநிதி தலைமையில தான் இருக்கும். அவரை டேமேஜ் பண்ணணும்ல, அந்த பாயிண்டை கையில் எடுக்கிறாரு. புரியுது. அந்த கவர்ச்சி என்ற ஒரு வார்த்தையை பேசுகிறேன் சார். கவர்ச்சியை காட்டியா நான் இங்கே பண்ணுறேன், என்கிட்ட என்ன இருக்குன்ற ஒரு ஊமை வந்து ஏற்றுக்கிறாங்க. உலகம் வந்து விஜயோடைய சினிமா செல்வாக்கு ஒரு காரணம்னு உலகமே தெரியும் சார்.
அவருடைய சினிமா செல்வாக்கு இல்லாட்டி இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். அது ஒரு பகுதி. அது இந்த வாட்டி என்னன்னா, இந்த வாட்டி எக்ஸப்ஷனலாக என்ன நடந்ததுன்னா, அந்த ரசிகர்களையும் தாண்டி ஒரு ஓட்டு அவருக்கு விழுந்ததுக்கு காரணம் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக மக்கள் பார்த்தாங்க. திமுகவுக்கு மாற்றம் அதிமுகவை பார்த்த மக்கள் இந்த அதிமுகவும் சரியில்லை, அது ஒற்றுமையாக இல்லை, அது ஒன்றும் தேராது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நேராக தாவேக்காவுக்கு போட்டாங்க. தாவேக்காவுக்கு ஏற்கனவே ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தார். ஒரு மூணாவது சக்தியாக வரவங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வெற்றி பெறவங்களோட ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. 2016 திமுக வெற்றியை ஸ்பாயில் பண்ணது மக்கள் நல கூட்டணி, 2006 ஏடிஎம்கே வெற்றியை ஸ்பாயில் பண்ணது விஜயகாந்த். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் விஜயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்பாயில் பண்ணுற சக்தியாக தான் இருப்பான்றது தான் ஒரு கட்டமறையும் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிக்கப் ஆச்சு, விஜய்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு தேர்தலுக்கு 3 நாள் முன்னாடி ஒரு பிக்கப் ஆச்சு அவருக்கு. ஆக்சுவலாக அது சோஷியல் மீடியா மூலமாக கூட வந்திருக்கலாம். அதனால் சினிமா கவர்ச்சி ஒரு காரணம், அது இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. விஜய்க்கு இருக்கிற சினிமா பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய அளவு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அதே சமயம் திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டும் வாங்கி கொடுத்துருக்கு, மாற்றம் வேணும்னு நினச்சவங்களுடைய ஓட்டும் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு பெரும்பகுதி வந்திருக்கு. அதுவும் கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டு நிறையா வந்திருக்கு. முஸ்லீம்கள்லையும் நிறைய பேர் அவருக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவர் ஆட்சிக்கு 107 இடங்கள் வந்ததுக்கு காரணம். அதுவும் அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்காத விட்டாங்கிறது தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால் கவர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, கவர்ச்சியும் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக முக்கியமாக அவர் மேடையில் பேசும்போது அந்த வார்த்தை ஊரா வீட்டு நெய்ய யார் வீட்டில் ஸ்வீட்டு செய்கிறீங்க, யாருக்கு ஸ்வீட்டு செய்கிறீங்கன்னு சொன்னார். இன்றைக்கி அவரே அந்த இடத்துல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் டெல்லி போனபோது தனி விமானத்தில் எந்த அரசு அதிகாரிகளும் பயணிக்கல, எந்த அமைச்சரும் பயணிக்கல. அவர் கூட பயணித்தவர்கள்லாம் அவர் சுற்றி சார்ந்த தொழிலதிபர்களும் அவரோட மேக்கப் மேன், அவரோட மேனேஜர் தான் போனாங்க. இதை எப்படி அவர் எடுத்துக்கிறது? குறிப்பாக அரசாங்க கான்வாய் கொடுக்குறாங்க நடிகைக்கு. அஜித்தோட தாய் அந்த மரணத்துக்கு போகும்போது ஒரு நடிகைக்கு கான்வாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் நடிகைக்கு காரணம் இல்லை சார், நடிகை வந்து முதல்வர் போயிட்டு இருக்காங்க சார். அவங்க போனால் முதல்வர் கொடுக்குற கான்வாய் நடிகைக்கும் சேர்ந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக அது முதல்வர் காரில் நடிகை இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இல்லை முதல்வர் காருக்கு பின்னாடி நடிகைக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது சார். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் ஒரு கட்ட வரையும் இல்லை, திமுகவை அதை அவர் சொல்லியே சாடினார். ஊரா விட்டு நெய்யே யார் வீட்டு யாருக்கு ஸ்வீட் செய்கிறீங்கன்னாலாம் கேட்டார் திமுக குடும்பத்தை பார்த்து. அது இவர் அதை யோசிக்க மாட்டாரான்னு கேட்குறேன். இல்லை 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 சார், கவர்மெண்ட்டில் வந்து பலவிதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டில் ஊரா வீட்டு நெய்யில் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? ஸ்டாலின் என்னோடய வீட்டிலேருந்து பைசா எடுத்து கொடுக்குறேன், நான் 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபா என் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன் சொன்னார். இல்லை புதுமை பயன் 1000 ரூபா நான் என் வீட்டிலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்லை இப்போ நான் முதல்வர் திட்டமோ இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோ இதெல்லாம் வந்து என் பைசா போட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாரா? அப்படிலாம் இல்லை சார். கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு நிர்வகிக்கிறது, அந்த நிதி மேலாண்மைன்றது ஒரு தனி விஷயம் சார். உங்களுக்கு திறமை இருந்தால் பாருங்கள். நீங்கள் திமுக அரசாங்கம் வந்து எல்லாம் சாப்பிட்டு போச்சு அன்றைக்காக தானே பேசுகிறீங்க மேடையில், எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படி தானே சொல்கிறீங்க. இருக்கிறத எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும்னு பாருங்கள். ரிசர்வ் பேங்க் வந்து பர்மிட் பண்ணி தான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணதே கடன் வாங்கினாங்க. எல்லாத்துக்கும் ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுத்தா தான் கடன் வாங்க முடியும். நீங்கள் மட்டும் வாங்காதே இருக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்களும் கடன் வாங்க தான் போகிறீங்க. உங்கள் பட்ஜெட் வந்தால் தெரிய போகுது என்ன நீங்கள் எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்கன்னு அதில் தெரியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பேசலாம். ஒன்ஸ் நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் அன்றைக்கி முதல் பேச்சுன்றது வந்து நீங்கள் இன்னும் அரசியல்வாதியாகவே இன்னும் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் இனிமேல் தேர்தலே முடியலைன்ற மாதிரி நீங்கள் இன்னும் தேர்தல் பேச்சே பேசியிருந்தீங்கன்னா போகாது. நீங்கள் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. என்ன பர்ஃபார்ம் பண்ணலையோ அதை பேசுங்க, ஏன் பண்ண முடியலையோ அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தீங்களோ அந்த அள்ளுச்சில்லு பேசலாம் விட்டுடணும். ஆக்சுவலாக குறிப்பாக இனிமே வந்து தமிழ்நாட்டில் தாவேக்கா தான் எல்லாரும், அது அதிமுக பக்கமாக இருக்கட்டும் திமுக பக்கமாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் தாவேக்கா திசை நோக்கி தான் நகர்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. எங்களை நாடி வராங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டையனும் அந்த வார்த்தை சொன்னார். ஆனந்த் வீட்டில் ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க, என் வீட்டு வாசலில் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க தினமும் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்குது சார்? தாவேக்கா பக்கம் எல்லாமே போகிறாங்களா? இல்லை, தாவேக்கா பக்கம் அதிமுகவில் கீழே 3வது 2வது தொண்டர்கள்லாம் இருக்காங்களா, 2வது கட்ட தலைவர்கள், அவங்களாம் வந்து தாவேக்கா பக்கம் போகிறாங்கன்றதான் உண்மை. இதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் அவங்க சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக போகிறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. 1000 பேர் 2000 பேர்லாம் பட் நிறைய பேர் மூவ் வராங்க. இல்லை, குறிப்பாக வைகோ சந்தித்து பேசின அந்த நொடிய களம் மாறுது. அந்த 2 ஆட்களும் இந்த திசை மாறுறாங்க அப்படின்னு. வைகோ மாறுறாரு. வைகோ அவ்வளோதான். வைகோ திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டார், அவ்வளோதான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்னும் கொஞ்ச நாள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவோட அந்த 4 தொகுதிகளோடு சேர்ந்து
அந்த 2 எம்எல்ஏ கூட ரிசைன் பண்ணிட்டு தேர்தலை சந்திப்பாங்க. அவருக்கு வந்து எப்படியும் அரசாங்கத்துக்குள்ளே போகணும்னு ஆசை. அவங்களுக்கு வந்து திமுக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை நடத்தின விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு ஆக்சுவலாக. அது வந்து சிபிஎம்லேயே கூட அவங்க கூட அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தின அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார் அப்படின்னார். அவரே பேச்சுவார்த்தை நடத்தின ஒருத்தரே சொன்னார், எங்கள் தோழர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன்னா அதுக்கு மேலே அவர் சொல்ல முடியல அவரால். அதனால் கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப கடுப்பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு. தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுத்தது அப்படி அந்த மாதிரி விஷயங்கள், ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்ததே கமெண்ட் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தது மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு கொடுத்ததையும் கமெண்ட் அடிக்கிறவங்க தான் செய்கிறாங்க. சிபிஐக்கு குறைச்சது, சிபிஎம் குறைச்சது, இவங்களை வந்து உதயசூரியன் போட்டி போட சொன்னது. சரி, உதயசூரியன் போட்டி போடாத வேற ஒரு சுயேட்சை போட்டி போட்டு தோத்துனாங்கன்னா ரெண்டுத்தையும் என்ன இருக்குது அவங்க பார்வையில், திமுக பார்வையில் தனிச்சின்னத்தில் போட்டி போட்டு சார். துரை வைகோ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட்டு தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி போட்டு வின் பண்ணார் சார். அதுக்கு நெஹ்ரு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த ஓட்டை வாங்கிறதுக்கு. அவர் தானே காரணம் வின் பண்ண வைக்கிறதுக்கு. அது புரிஞ்சுக்காத மதிமுக செல்வாக்கில் நீங்கள் வின் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது திருச்சியில்? உங்களுக்கு சவுத்தில் கோயில்பட்டி பக்கம் வேணால் செல்வாக்கு இருக்கலாமே தவிர திருச்சி வட்டத்தில் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஒரு மல்லை சத்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கடுப்பெல்லாம் அடிச்சிருக்கலாம் திமுக. நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அது வேலு போன்றவர்கள் வந்து வேலு போன்றவர்கள் வந்து பல விதங்களில் கூட்டணி கட்சிகளை கவனிச்சிருக்காங்க. அதே சமயம் தேர்தல்னு வரும்போது இந்த இடங்களெல்லாம் குறைச்சி கடுப்பிடிச்சிருக்காங்க. 2 பேர் நடந்திருக்கு சார். ஒரு பகுதியை மட்டும் சொல்றாங்க, ஏன்னா திமுக தோற்றுறது இல்லை, சொல்றது ஈஸி. தாவேக்கா பக்கம் போனால் இப்போ ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்காங்க யாரு, ஐயுஎம்லும் விசிகாவும். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பதட்டம் வருது, ஐயோ நம்மளும் அங்கே போகாத விட்டோமே அப்படின்னு. அந்த பதட்டத்தில் இவங்க நிறைய பேசுகிறாங்க ஆக்சுவலாக. சரி, பேசிட்டு போட்டோம் அவங்களுடைய குரல். ஆனால் வேலு கூட்டணி கட்சிகளை கவனித்த போது வேலு கூட்டணி கட்சிகளை கவனிக்கவும் செஞ்சிருக்கார், அதே சமயம் கடுப்படிக்கவும் செஞ்சிருக்கார். 2 பேர் நடந்திருக்கு. இவங்க கடுப்படிச்சது மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்களே தவிர கவனிச்ச விஷயங்களை வேலு வாயத்திருந்தா என்னென்ன கவனிச்சோன்னு அவர் சொல்லுவார். குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் இப்போ நம்ம தாவேக்கா ஒரு அந்தரத்தில் தான் இருக்குது ஆட்சி. இந்த இடைத்தேர்தல் ஏதாவது திசை மாறுமா? இந்த கூட்டணி ஆதரவு தெரிவித்த திமுக கூட்டணியில் இருக்கிறவர்களெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? இல்லை, இப்போ இடைத்தேர்தலை பொறுத்தவரை கிரவுண்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. தாவேக்காவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, சிபிஎம் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாம் ஐயுஎம் இருக்குது, எல்லாமே தாவேக்கா கூட்டணி தான். அவங்க அங்கேருந்து இங்கெல்லாம் திமுக ஆதரிக்கிறது, அது இது நடுநிலை வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை, வராது. அவங்க பேசாமல் வேணா இருப்பாங்களே தவிர வந்து எதிர்த்து வேணால் பிரச்சாரம் பண்ணவங்களாம் தெரியாது. ஆனால் வந்து அவங்க அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. திமுக தனியாக தான் நிற்குது. ஒருவேளை பாமக யாருமே கேண்டிடேட் போடல, அதிமுக யாரும் கேண்டிடேட் போடல, திமுக மட்டும் கேண்டிடேட் போட்டாங்க வச்சுக்கோங்க, திமுக கேண்டிடேட் போடாத இருக்க முடியாது, போட்டே தீரணும். போடலைன்னா அது அசிங்கமாக இருக்கும். போட்டாங்கன்னா ஒருவேளை எல்லா மற்றவங்களாம் ஆதரிச்சாங்கன்னா ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட வெற்றி பெறுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அந்த விஜயோடைய அந்த செல்வாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் சரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் அது கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் மாதங்கள்லாம் ஆகும், 1 வருஷமாவது ஆகும் அது சரியறதுக்கு. அதனால் இப்போ போட்டி போட்டால் கூட விஜய்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப அதிருப்தியை தெரிவிப்பாங்களா மக்கள் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு அதிருப்தியை வந்து இருக்குது. என்னடா நம்ம ஓட்டு போட்டோமே, நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமேன்ற எண்ணமும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து திமுக வந்து வெற்றி பெறுமா அப்படின்றத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அந்த சூழலை பார்க்கணும், இன்னும் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு அந்த சூழலாம் சொல்ல முடியுமே தவிர இப்போ அது கொஞ்சம் டூ ப்ரீமெச்சூராக இருக்கும். பட் ஒன்று தெரியுது என்னென்னா, விஜய்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, அந்த இடத்துக்கு மக்கள் நினைக்கிறாங்க. அவங்க திமுக ஏதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போன மாதிரியும் அவருக்கு வந்து வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுக்கணும், அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சார், இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே நமக்கு வர ஒரு உள்ளாட்சி தேர்தல், இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா? இல்லை திமுக தாவேக்கா பக்கம் அந்த சோர்ஸ் இன்னும் அப்படியே நீடிக்குமா? இல்லை, இப்போ இடைத்தேர்தல், இப்போ உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த மட்டும் மும்முனை போட்டி அதிமுகவும் போட்டி போடும். பெரும்பாலும் வந்து இந்த மேயர் எலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 மாநகராட்சிகள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து தாவேக்கா வின் பண்ணுறதுக்கான பெரும்பான்மை இடத்துல அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு மாவட்ட பஞ்சாயத்து, இல்லை பஞ்சாயத்து யூனியன், அப்புறம் நகர பஞ்சாயத்து, அப்புறம் பேரூராட்சி,
நகரமன்றங்கள் இதெல்லாம் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து முக்கியம். இல்ல மக்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு பார்வையா பார்க்கறாங்க, அது local body சட்டமன்றத்திலும் பார்க்கறாங்க. இந்த லோக்கல் பாடி மாறும் இல்லையா? மாறும். லோக்கல் இஷ்யூஸ்லாம் வரும். லோக்கல்ல பெரிய ஆளா இருக்கிறாங்க, அந்த ஊர்ல செல்வாக்கு, திமுக செல்வாக்கு இருக்கணும், திமுக வருவான், அதிமுக செல்வாக்கு அதிமுக வருவான், தவேகா வருவான்னா அதுவும் வரும் கொஞ்சம். அதனால ஒரேடியா முழு வெற்றியை வந்து மேயர் எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரும்பான்மை வெற்றி பெறதுக்கு தவேகா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ் லெவலில் நகரசபைகள், நகர்மன்றங்கள், அப்புறம் பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாமே கலந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.